மச்சான் ஊரை பார்த்தியா மச்சான்? எந்த ஊருக்கு போனாலும் நம்ம சொந்த ஊர் மாதிரி வராது மச்சான். காடு கரை சவுக்கத்தோப்பு பனைமரம். நீ இத்தனை நாட்டில் இருந்து சுற்றிட்டு வந்திருக்கா. துபாய் துபாய் புர்னை கிர்னை எங்கே பார்த்தாலும் போயிட்டு வந்திருக்கா. போகாத இடமும் கிடையாது. எங்களுக்கு அது மாதிரி ஒரு நல்ல காரஞ்சரமான ஒரு கருத்து சொல்லுங்களேன் வெளிநாட்டில் உள்வாசிகளுக்கு. வெளிநாட்டில் நிறையா அனுபவம் இருக்குது. இதெல்லாம் நடந்த சம்பவம் இதை மாதிரி. ஒன்று சொல்லுங்கள். அதில் என்னென்னா, நான் வந்து போன புதுசில் புருணை ரெஸ்டாரண்ட்னு ஒரு ரெஸ்டாரண்ட் சத்துவாவில் அங்கே வேலை பார்க்கும்போது என் கூட ஒருத்தர் பரங்கிப்பேட்டை காக்காண்டு ஒரு. ஆமாம் மச்சான், ஒருத்தர் கூட நானும் அதை கேள்விப்பட்டேன். நீ தான் பாட்டெலாம் பாடுவேன்ல அது மாதிரி அந்த புருணை ரெஸ்டாரண்ட்டில். ஸ்டோரியை சொன்னால் தான் தெரியும். அதாவது எப்படின்னா, நான் காலையில் 5 மணிக்கெல்லாம் கடை திறக்கணும். சரி. சில நேரத்தில் அண்ணன் காக்கா வந்து பில்காவை போட்டாண்டா கலப்புறது கஷ்டம். அப்போது அவர் ஸ்டோரியெலாம் வச்சு அவர் 66 பிறந்தார். ஃபஸ்ட்டு துபாய்க்கு வந்திருக்காரு. அது சரி. அப்புறம் அடிக்கடி சொல்லுவார், என்னையா சம்பளமும் இல்லை, வெறும் சாப்பாடு ரூமு தான்யா அப்படின்னு. அவருக்கு வேலை என்னான்னு கேட்டிங்கன்னா, காலையில் இட்லி சுடுறது, சாம்பார் வைக்கிறது, வடை சுடுறது, இந்த மாதிரி தோசை இதை மாதிரி. அப்போ எங்கள் ஓனர் சொல்லிடுவார், காலையில் வந்து தான் சாம்பார் வைக்கணும் பாரு. சரி. இவர் நைஸாக நைட்லேயே வச்சுருவார். அதெல்லாம் வச்சு ஒரு பாட்டு எடுத்தோம். அது பாட்டை மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் மச்சான். காலையில் எழுந்தவுடன் காக்காவே கடமையை செய்திடனு சோக்காவே, வடையும் இட்லியும் சூடாவே ருசியாய் கொடுத்திடனு காக்காவே, சட்டினி இல்லை என்று சொல்வார்கள், சாம்பார் கெட்டு போச்சு என்பார்கள் காக்காவே, பரங்கிப்பட்ட காக்காவே எங்கள் காக்காவே, பரங்கிப்பட்டை காக்காவே. 66ஆம் வருடம் பிறந்தீரே, துபாய் நாடு நோக்கி வந்தீரே, புருணை ரெஸ்டாரண்டில் சேர்ந்தீரே, சம்பளம் இல்லை என்று சொல்வீரே, சாப்பாடு ரூமு மட்டும் என்பீரே காக்காவே, பரங்கிப்பேட்டை காக்காவே. அருமையான பட்டா இருக்க மச்சான். காக்கா குஷியாக இருப்பாங்களே. அது ஓனருக்கு தெரிஞ்சு ஓனர் வந்து நான் புரோட்டா போட்டுட்டு இருக்கும்போது, வா அங்கே வா முஜிபு, ஏதோ ஒரு பாட்டு படித்து ஃபேமஸ் ஆகிடுச்சாம்ல. சரி. அப்படின்னு நம்ம மதுக்கூர் நானா தான் முத்து முகமதுன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து படிக்க சொன்னப்போ, நீங்கள் போங்க காக்கா வேறு வேலை இல்லையா அப்படிங்கும்போது, என்னமோ சாப்பாடு மட்டும்தான் என்பீரே, சம்பளம் இல்லை என்று சொல்வீரே. ஏன்னா உனக்கு நான் 10ஆம் தேதிதான் சம்பளம் கொடுக்குறேன், ஏன்னா இப்படியா பாட்டு படிச்சு என்னை கேவலப்படுத்துறா. பொய் வேற காக்காவுக்கு. ஓகே.